வணக்கம். வரக்கூடிய 2026 தேர்தல் ஒரு மிகப்பெரிய அறைகூவலா தான் இருக்கும். சவாலா தான் இருக்கும் தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா, மிகப்பெரிய ஆட்களை எல்லாம் இறக்குறாங்க. ஆளுங்கட்சியான ஒன்றிய அரசின் ஆளுங்கட்சியான பிஜேபி 3 மந்திரிகள் நியமிச்சிருக்கு. 3 மந்திரிகள் சொல்றதை இங்க உள்ள அதிகாரிகள் கேட்டாக வேணும். அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கு. நியாயமா தேர்தல் நடக்குமாங்கிற பயம் இருக்கு. அது மட்டும் இல்ல. படித்தவர்கள்லாம் கொஞ்சம் தெளிவா இருக்காங்க இப்ப. அந்த படித்தவர்கள் ஓட்டுக்கள் எல்லாம் எதிர்க்கட்சிக்கு தான் போகுங்கிற ஒரு நிலைமை இங்க இருக்கு. அதனால அத மாற்ற வேண்டிய கட்டாயம் ஆளுங்கட்சிக்கு இருக்கு. அதாவது மத்திய ஒன்றியத்தை ஆளுகின்ற கட்சிக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க மிகப்பெரிய அஜெண்டா வச்சிருக்காங்க. ஏக் பாரத், அகண்ட பாரத் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அத எப்படியும் நம்ம வாழ்நாள்ல நம்ம காலத்துல கொண்டாந்துரணுங்கிற ஒரு வெறியோட அவர்கள் காய்களை நகர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அவர்களுடைய நகர்த்தல் ஒவ்வொரு இனத்தினுடைய அழிவுக்கு அஸ்திவாரம் போடுற நகர்த்தலாக தான் இருக்கு. தமிழில் பேசு, தமிழ் எனது மொழி, தமிழ்நாடு என் மொழி அப்படின்னு சொன்னால் நீதிமன்றம் கேட்குது. நீங்கள் இது ஒரு குறுகிய மனப்பான்மை, பெரிய இந்தியாவில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மாநிலத்துக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்வையை கொண்டாந்து நம்முடைய இனமான உணர்வை அடக்க பார்க்குறாங்க. இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இந்த தேர்தலில் இருக்கு. ஆமாம், ஏன்னா படித்தவர்கள் மத்தியில் உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு. அந்த அவர்கள் சிந்திச்சு ஓட்டு போடக்கூடிய படிப்பாளிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சிந்தித்து தான் போடுவாங்க. யார் என்ன சொன்னாலும் அதில் உண்மை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க ஓட்டு பதிவு பண்ணுவாங்க. அப்படி ஒரு நிலைமை இங்கே இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதுலேயும் கமல்ஹாசன் போன்றோர் மக்கள் நீதி மையம் என்ற ஒரு அரசியல் கட்சியை வைத்துக்கொண்டு ஆதாயத்துக்காக அரசியலில் இல்லாமல் மக்களின் நலன் கருதி இருக்கிற கட்சி இயக்கம்ங்கிறதுனால இந்த கட்சிக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது. ஆக படித்த வர்க்கமும் நல்லவர்களும் ஓட்டு போடுவார்கள் நம்பி, கமல்ஹாசனை நம்பி. இதை மடக்க வேண்டும், இதை ஒழிக்க வேண்டும், இதை மறைக்க வேண்டும்ங்கிறது தான் இது நம்ம பிஜேபியினுடைய நோக்கமாக இருக்குது. அதனால தான் கமல்ஹாசன் குறிவைத்து தாக்குகிறார் இந்த வானதி சீனிவாசன் என்கிற ஒரு பெண்மணி. அடுத்து அதே மாதிரி அண்ணாமலையும் தாக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஏற்கனவே கூலி பாண்டே அவனும் ஆரம்பிச்சிருக்கான். இந்த மாதிரி கட்சியெல்லாம் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி அவனும் ஆரம்பிச்சிருக்கான். ஆகையினால இந்த தேர்தல் ஒரு அடக்குமுறை, எப்படியாவது மக்கள் நீதி மையத்தை அடக்கிவிட வேண்டும், மடக்கிவிட வேண்டும் என்ற வெறியோட மத்திய அரசு, அதாவது ஒன்றிய அரசு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறது. அதாவது ஒன்றிய அரசுனா பிஜேபி. அதன் கட்டமாகத்தான் ஆட்கள் எல்லாம் இறக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதற்கும் அஞ்சாமல் உழைக்கும்படியே தன்னுடைய தொண்டர்களுக்கு, அதாவது மக்கள் நீதி மைய தொண்டர்களுக்கு உத்தரவு போட்டிருக்காரு உலகநாயகன் கமல்ஹாசன். இப்போ நடந்த கூட்டங்கள் எல்லாம் அதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. நம்ம செல்வாக்குள்ள இடங்கள் மட்டுமல்ல, மற்ற இடங்களிலும் ஓட்டர்ஸை நாம் கரெக்டாக கண்காணித்து நம்ம பூத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு, சிந்தாமல் சித்தராமல் அவங்கள கொண்டு போய் சேர்க்கணும். இடைவெளியில் காசு காப்பான், நீட்டுவான். ஏற்கனவே நைட்டில் போய் வீட்டில் கதவை தட்டி காசு கொடுத்தவங்களாம் அந்த கதையெல்லாம் இங்கே இருக்குது. ஏன்னா பெரிய இதை தரேன்னு, குக்கர் தரேன்னு சொல்லி ஏமாத்தினவங்க உள்ள நாடு தானே இது, தமிழ்நாடு தானே. இங்கே தானே ஏமாத்தினான். இப்போ அதே மாதிரி 10,000 ரூபாய் இங்கே ஒரு ஓட்டுக்குன்னு சொல்லி ஒரு திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய காசை ஒரு ஓட்டுக்குன்னு ஒரு மறைமுகமாக தீர்மானித்து ஓட்டு வாங்கினவன் தானே ஒன்றிய அரசில் இருக்க பாஜக. ஆகையினால் அந்த மாதிரி மிரட்டல்கள், அந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல்கள், லஞ்சல் இதெல்லாம் இங்கே இருக்கும். அதை நம்ம கவனமாக பார்த்து தவிர்த்து ஆளுங்கட்சியின் கூட்டணியை நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரே கருத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காரு. அதனால தான் தன்னுடைய திரைப்படம் சம்பந்தமான எந்தவித அறிவிப்பையும் அவர் தற்போது வெளியிடவில்லை. எலெக்ஷன் நெருங்கி கொண்டிருக்கு, இந்த மாதிரி ஆபத்துகளும் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தன்னுடைய அறிவிப்பை சொல்லி திசை திருப்பி விடக்கூடாதுங்கிறதுக்காக கவனமாக இருக்காரு. அதுக்காக அறிவிப்பே வராதுன்ட்டு இல்லை,
அதுவும் வரும். அது எந்த நேரத்தில வரும்ங்கிறது உலகநாயகனுக்கு தெரியும். அவர் அப்போது சொல்லுவார். அதுவரை அமைதி காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. சரி. அடுத்து இந்த ஒரு சம்பவத்த சொல்லிர்றேன். இப்ப நம்ம கிண்டி பொறியியல் கல்லூரியில நாயகன் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2000 பேரு. இந்த 2000 பேருங்கிறவங்க ஆர்டிஸ்ட் தான். துணை நடிகர்கள் தான். அவ்வளோ பெரிய கூட்டம் கூடியிருக்கு. அங்க ஒரு மரத்து ஓரமா வயோதிக வேடத்துல இருந்த உலகநாயகன் கமல்ஹாசன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அ இடைவேளை. அதாவது இடைவேளைன்ட்டு இல்ல. ஒரு சீனுக்கும் அடுத்த சீனுக்கும் உள்ள இடைவெளியில சற்று ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார். நீங்க நல்லவரா? கெட்டவரா? அப்படிங்கிற ஒரு டயலாக், ஒன் வேர்ட் டயலாக் வந்து அவர ரொம்பவே மனச ரொம்பவே உலுக்கிருச்சு. அது அவருடைய முகத்துல தெரிஞ்சது. அந்த சீன எப்படி எடுக்கணும்ங்கிற அதுல நம்ம எப்படி உணர்வுகள காட்டணுங்கிற ஒரு இதோட அவர் அந்த இடத்துல, அந்த பொறியியல் கல்லூரியில இருந்தாரு. அப்ப நான் அங்க போயிருந்தேன். அந்த ஷூட்டிங் பார்க்க நாங்க போயிருந்தோம். ஏன்னா அழைக்கப்பட்டிருந்தோம். பத்திரிகையாளர்கள் ஒரு 10 பேர் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களில் நானும் ஒருவன். நான் அங்க போய் உலகநாயகன சந்திச்சு பார்த்தேன். பேச முடியல. ஏன்னா ஒரு சீன்ல அந்த அடுத்த கேரக்டர் எப்படி பண்ணணுங்கிற ஒரு இதுல இருந்தாரு. அதனால அந்த கவனத்துல இருந்ததுனால அவரோட அப்ப பேச முடியல. அதுக்கப்புறம் அவரோட பேசி பழகி அது அது தொடர்கதை. அது இன்னைக்கு வரைக்கும் நல்ல முறையில போயிட்டு தான் இருக்கு. சரி. அடுத்தது இந்த பிக் பாஸ், பிக் பாஸ்ன்னு சொல்றாங்கல்ல. இந்த பிக் பாஸ்ல இப்ப இப்ப விஜய் சேதுபதி கலந்து கொண்டிருக்கிறது 2வது வருஷம் அவருக்கு. இது 2வது வருஷம் அவருக்கு. ஆ ஒரு காதல் ஜோடிய பத்தி இங்க பெருசா பேசுறாங்க. அது என்ன காதல் ஜோடின்னு சொன்னா, நம்ம கமருதீன் அண்ட் விஜே பார்வதி. இந்த விஜே பார்வதி பிஸ்பாஸினுடைய ஆளுங்கிறது தெரியாம சில பேர் இந்த கதைய நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள காதல் இருக்கு. அதுக்கு அப்படியே வந்துரும் பாருங்க. ஏற்கனவே பிக் பாஸ்ல நெறைய ஜோடிகள் காதலிக்கலையா? காதலிச்செல்லாம் அங்க சிலர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல. ஒரு இது நம்ம ஒரு டான்ஸ் மாஸ்டரும், ஒரு நடிகையும், ஆந்திர நடிகையும் கல்யாணம் பண்ணிக்கலையா? அது மாரி இந்த இதுலயும் கமருதீனும், பார்வதியும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அதுக்காக தான் காதலிக்கிறாங்க. அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கைய நம்ம ஒண்ணும் கெடுக்க வேணாம். ஆனா, பார்வதி விஜே பார்வதி பிக் பாஸினுடைய ஆள். அவங்க என்ன உத்தரவு போட்டு என்ன சொல்றாங்களோ, அதப்படி கேட்டு நடக்கக்கூடிய ஒரு கவர்ச்சி பெண். கவர்ச்சி பெண் மட்டுமல்ல, தாராளமாக பேசக்கூடாத வார்த்தைகள பேசக்கூடியவர். தாராளமாக நடந்து கொள்ளக்கூடியவர். கவர்ச்சியிலும் சரி, தன் உடல் அமைப்பை காட்டுவதும் சரி, அவர் ரொம்ப தாராளமா நடந்துக்குவார். இது எல்லாருக்குமே தெரியும். இது எல்லா ஊடகங்களுமே கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த பிக் பாஸ்ல இதுக்கு முன்னால காதலிச்சதெல்லாம் உண்மையா? போச்சா? இல்லையா? அப்படிங்கிறதுக்கு ஒரு பட்டியலே இருக்கு. அதாவது முதல்ல ஓவியா, ஆரவ் இவங்க 2 பேருடைய இந்த காதல் வந்து மருத்துவ முத்தத்தில் தொடங்கி உலகத்தையே ஒரு உருட்டு உருட்டுச்சு. அதாவது தமிழ் சினிமா உலகத்தையே ஒரு உருட்டு உருட்டுச்சு. மருத்துவ முத்தம், மருத்துவ முத்தம்னு எங்க வேணாலும் பேச ஆரம்பிச்சுட்டானுங்க. அந்த மாரி ஒரு பிரட்சை கிளப்பிய ஓவியா, ஆரவ் காதல் வெளிய வந்தவுடனே கல்யாணம் நடக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா வெளிய வந்தோனே ராபர்ட்டாங்கிறவர கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க ஓவியா. சரி, அதுக்கு அடுத்த ஜோடி யாருன்னு பார்த்தா, தர்ஷன், சனம் ஷெட்டி. இவங்க 2 பேரும் காதலிச்சாங்க. இவங்க ஒருவர ஒருவர் காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, அநேகமா அங்கேயே கல்யாணம் நடந்துரும். அங்கேயே முடிச்சு வச்சுருவாரு. கமல்ஹாசன் அங்கேயே முடிச்சு வச்சுருவாரு. அப்படி இப்படின்லாம் பேசுனாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. அவங்களும் வெளிய வந்தாங்க. அப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆக அது ஒரு ஒரு கவர்ச்சி. ஒரு இனக்கவர்ச்சி அந்த சினிமா பிக் பாஸ்ல இருந்தது. 3வதாக பேசப்பட்ட ஜோடி கவின், லாஸ்லியா. இந்த லாஸ்லியா சிலோன் பெண். ரொம்ப அழகா இருந்தாங்க. அவங்க அப்பா கூட இந்த காதல கண்டிச்சு பேசினாரு. இங்க வீட்டுக்கு வந்தவரு அவங்க அப்பா லாஸ்லியாவுடைய அப்பா வந்து, "நீ உன்னுடைய விளையாட்டுல நீ அக்கறை செலுத்தாம, நீ காதல்ல அக்கறை செலுத்துற" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிட்டாரு. திட்டிட்டு போனது இந்த லாஸ்லியாவினுடைய மனத்த ரொம்ப காயப்படுத்திருச்சு. அந்த அதனுடைய பிரதிபலிப்பு அவர் வர்ற சீன் அந்த காட்சிகள் எல்லாம் கொஞ்சம் கவலை தோய்ந்த முகமாகவே அவர் தெரிஞ்சாரு. அந்த பிரிஞ்ச பிறகு சில ஜோடி இந்த சினிமாவுலலாம் சேர்ந்து நடிச்சாங்க.
ஆனால் அதுவும் ஒன்றுமில்லாமல் போச்சு. அது காணல் நீராக போச்சு. சிவானி பாலாஜி அதுவும், அதாவது பாலாஜி முருகதாஸ் அதுவும் பயன் இல்லை. அதுவும் அந்த பிக் பாஸில் மட்டும் பெருசாக பேசப்பட்டதே தவிர வெளியே வந்தோம்னா அதுவும் துஸ்வானமாக போச்சு. அடுத்து மகத் என்ன செஞ்சார், யாஷிகாவை ரொம்ப தீவிரமாக காதலிக்கிற மாதிரி ஒரு நாடகம் ஆடினார். இந்த மகத் யாருன்னா தெரியும், நம்ம எஸ்டிஆருடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கவர். அவர் வெளியே வந்தோன்னே தன்னுடைய பழைய காதலி பிராச்சியை கல்யாணம் பண்ணிட்டு இப்போ குடியும் கொடுத்தனமாக இருக்கார். அது காதலில் ஏமாந்து போனது அந்த அம்மா தான். சரி, அதுக்கடுத்து ரவீனா மணிச்சந்திரா, இது வீணா போன ஜோடி தான். அர்ணவ் அன்சிதா, அதுவும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்போ கம்ருதீன் பார்வதி. அதான் பார்வதியை பற்றி ஏற்கனவே முன்னால் சொல்லிட்டேன். இது ஒரு நாடக காதல்ங்கிறது எல்லாத்துக்கும். நாடக காதல்லாம் அந்த ஸ்டேஜ், அந்த நாடகம் முடிஞ்சவொடனே களைஞ்சு போடுறது தான். அதனால் அது ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ இந்த அரசன் படம் 2026 மிகப்பெரிய மெகா ஹிட் அடிக்கக்கூடிய படம்னு இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. காரணம் என்னென்னா, வெற்றிமாறன், அடுத்து சிம்பு, அதுக்கு அடுத்து வில்லனாக நம்ம விஜய் சேதுபதிகிட்ட வெற்றிமாறன் சொல்கிறாரு, இந்த கதையை எழுதும்போதே நான் ஒன்றை நினச்சிக்கிட்டு தாப்பா எழுதுனேன். நீ இந்த கேரக்டருக்கு பொருத்தமாக இருப்ப அப்படின்னால அந்த கேரக்டரை ஒன்றை நினச்சே நான் எழுதிக்கிட்டே இருந்தேன். அதை தொடர்ந்து எழுதவா இல்லை நிறுத்திடவா அப்படின்னு கேட்டிருக்காரு வெற்றிமாறன். நிறுத்திடாதீங்க சார், உங்கள் எண்ணத்தில் நான் இருக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம். அதை தொடர்ந்து எழுதுங்க சார், நான் நடிக்கிறதுனா நடிக்கிறேன் அப்படின்னு அப்போவே சொல்லிட்டு, கதை எழுதுகிற கட்டத்திலே சொல்லிட்டார். இப்போ இந்த 3 பெரிய காம்போ, சிம்பு, வெற்றிமாறன், விஜய் சேதுபதி, இந்த 3 பேரும் ஒரு வெற்றி கூட்டணி. வெற்றிமாறனை பற்றி சொல்லவே வேணாம், நமக்கு அவர் சொல்லித்தான் ஆகணுங்கிறது இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த 3 பேர் சேர்ந்த கூட்டணி இருக்குல்ல, இந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய சாரதி மாதிரி இருக்கிறவர் யாருன்னா தயாரிப்பாளர் கலைப்பொனி தானு. பிரம்மாண்டத்தை பற்றி கவலைப்பட மாட்டார். பிரம்மாண்டமாக விளம்பரங்களையும் செய்வார், பிரம்மாண்டமாக படங்களையும் தயாரிப்பார். அப்படிப்பட்ட தயாரிப்பாளரிடம் இந்த படம் சிக்கியிருக்கு. விடுவாரா? என்ன வேணால் நாங்கள் வெற்றிமாறன், எனக்கு இந்த படம் ஒரு ஹிட் அடிக்கணும், ஒரு பெரிய ஹிட் அடிக்கணும், அந்த வருஷத்துலேயே அதுதான் மிகப்பெரிய ஹிட் அடிக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு. வெற்றிமாறனு கவலைப்படாதீங்க, சிம்புவோட நான் சேர்றேன், விஜய் சேதுபதி வில்லன். இந்த காம்பவுண்ட் கதையே மிக பெருமையாக இருக்கும். இந்த கதை யாருமே சிந்திக்காத அளவில் நான் அதை கொண்டு போகிறேன். பாருங்கள், அந்த படம் நமக்கு நிச்சயம் 2026 வெற்றி படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நல்ல தகவலோட நாளை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.